ரீசன்ட் டேஸ்ல உலக அரசியல்ல ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால கச்சா எண்ணெய் விலை உயருது, கோல்டு ரேட் கம்மியாகுது, பல நாடுகளோட எக்கனாமிக் லெவல் வந்து டவுனா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம நியூஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ இதனால வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கு, இந்திய எக்கனாமிக் மட்டும் இல்ல, இந்திய ரூபாய் கூட வந்து கம்மியா இருக்கு, அதோட பிரைஸ் வந்து லோவா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதனால என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வார்னால வந்து பல நாடுகளோட எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்பவே டவுனா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிளிக்ஸ் நடக்கிறதுனால ஒரு ரெண்டு விஷயங்கள்ல வந்து எல்லா நாடுகளுமே பயப்படும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அது என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா, ஒன்னு ஆயில் சப்ளை குறைஞ்சிருமா, நம்மளோட நாட்டுக்கு வர்ற ஆயில் சப்ளை குறைஞ்சிருமா அப்படின்னு பயப்படுவாங்க. இன்னொன்று ரெண்டு வந்து ஷிப்பிங் ரவுட்ஸ் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு நாட்டுல இருந்து ஒவ்வொரு நாடு டிரான்ஸ்போர்ட் பண்றப்போ வந்து அதோட ரூட்ஸ்லாம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து எல்லா நாட்டிலையுமே சப்ளை வந்து போய் சேராது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஆயில் சப்ளை குறைஞ்சிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டாலே ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து ஆயில் வந்து அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலேயே இன்டர்நேஷனல் மார்க்கெட் லெவல்ல ஆயிலோட விலை, அதாவது கச்சா எண்ணெயோட விலை வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உலகம் முழுக்க வந்து அந்த ஆயில் பிரைஸோட பெஞ்ச் மார்க் என்ன அப்படின்னா அது வந்து கச்சா எண்ணெய் தான். ஸோ இந்த கச்சா எண்ணெயோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து உலக எக்கனாமிக்கல்ல வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கச்சா எண்ணெய் உயர்னால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரையும் இது வந்து ஒரு இம்போர்ட் பண்ற ஒரு நாடு, ஆயிலை இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடா தான் இருக்குது, ஒரு ஆயில் கன்சியூமர் நாடா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் இந்தியால இருந்து 85% வரையும் நம்ம வந்து ஆயில் இம்போர்ட் பண்றோம். அதுவும் இல்லாம சவுத் அரேபியால இருந்து, ஈராக்ல இருந்து, யுஏஇல இருந்து, ரஷ்யால இருந்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாடுகள்ல இருந்து நம்ம 85% வரை நம்ம ஆயில வந்து இம்போர்ட் மட்டும் தான் பண்றோம். குளோபல் ஆயில் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்தியா எக்கனாமிக்ல வந்து இம்பாக்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இம்போர்ட் மட்டும் தான் பண்றோம். ஸோ கண்டிப்பா இந்திய எக்கனாமிக்ல வந்து இம்பாக்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இம்போர்ட் பில் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். கச்சா எண்ணெயோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக எல்லா நாடுகளையும், அதாவது வெளிநாடுகள்ல இருந்து ஆயில் வாங்குறதுக்கு அதிக பணம் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இம்போர்ட் அதிகமாகி அதே நேரத்துல எக்ஸ்போர்ட் நம்மளுக்கு கம்மியாச்சு அப்படின்னா ட்ரேடுமே டிஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால எக்கனாமிக் மேல ரொம்பவே ப்ரெஷரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதிகமா நம்ம இம்போர்ட் பண்றப்போ அதிகமா நம்ம பணம் வந்து அதிகமா செலவு பண்ணுவோம். ஸோ இந்த பணம் வந்து எப்படின்னா நம்ம அதிகமா இந்திய ரூபீஸ்ல கொடுக்க மாட்டோம், யூஎஸ் டாலர் வைஸ்ல தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்தியா வந்து அதிக டாலர்ஸ் வாங்க வேண்டிய நிலை இருக்கும். ஸோ நம்ம இந்திய ரூபீஸை கொடுத்துட்டு அதிக டாலர் வாங்குறதுனால டாலர் டிமாண்ட் அதிகமா இருக்கும், இந்திய ரூபீஸோட டிமாண்ட் வந்து கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கச்சா எண்ணெய் விலை பிரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா பணவீக்கமும் கண்டிப்பா வந்து அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. கச்சா எண்ணெய்ன்றது ஒரு சாதாரண ஒரு எரிபொருள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, அது வந்து ஒரு பொருளாதாரத்தோட ஒரு முதுகெலும்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆயிலோட பிரைஸ் அதிகரிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்தியால பெட்ரோல் பிரைஸ் அதிகமா இருக்கும், டீசல் பிரைஸ் அதிகமா இருக்கும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமா இருக்கும், அப்புறம் ஃபுட் பிரைசஸ்மே வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இது ஓவராலா வந்து பணவீக்கத்துக்கு கொண்டே போகும், பணவீக்கம் அதிகமாகிறதுக்கு ரீசன் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இந்திய கவர்மெண்டோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ரிசர்வ் பேங்க் வந்து தலையிட்டு அதிகமா இன்ட்ரெஸ்ட் ரேட் உருவாகிறதுக்கான சிச்சுவேஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்கோர்ஸ் இதனாலே வந்து நிறைய ஃபினான்ஷியலா ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பிரைஸ் இன்க்ரீஸ்னால கவர்மெண்ட் மேல என்ன ப்ரெஷர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை குறைப்பாங்க. இது வந்து எப்படின்னா பெட்ரோல் டீசல் விலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு முக்கிய வரி தான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. இதை வந்து கம்மி பண்ணா மக்கள் வந்து அதிகமா செலுத்துறது கம்மியாகும். ஸோ இதுல வந்து மக்கள் செலுத்தல அப்படின்னா இதோட ஒரு பார்ட் வந்து கவர்மெண்டே செலுத்துவாங்க. ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை உயரும் போது அஃப்கோர்ஸ் வந்து ஃபியூல் பிரைசஸும் அதிகமாகும். ஸோ இதனால மக்கள் மீது ரொம்பவே பெரிய சுமை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இதுல வந்து ஒரு பார்ட் வந்து கவர்மெண்டே செலுத்துறதுனால இதனால கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு டாக்ஸ் ரெவன்யூ வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லலாம். இதனால பிசிக்கல் டிஃபெக்ட் அதிகரிக்கிற சான்சஸும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் சப்சிடிஸ் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த
அந்த ஃபியூல் பிரைஸ்ல இருந்து ஒரு பகுதியை கவர்மெண்டே வந்து அவங்களோட மணில இருந்து கொடுப்பாங்க. ஸோ இதனால வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் சில செக்டார்ஸ்லயும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதனால ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட தாக்கம் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஸோ இதனால கவர்மெண்ட்டுக்கு வர ரெவன்யூ குறைஞ்சு ஒரு ப்ரெஷரான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஆயில் பிரைஸ் அதிகமாச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் எல்லா செக்டார்ஸுமே பாதிக்கப்படும். அதே மாதிரி மார்க்கெட்டிங் செக்டார்ஸும் வந்து இதனால ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நெகட்டிவிட்டி இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அஃபிஷியன்ட் செக்டார்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அண்ட் பெயிண்ட் அண்ட் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே வந்து நெகட்டிவ் சைட்ல வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் சைடு இம்பாக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனிஸ், இதனால வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயும் வந்து வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ்னால ஸ்டாக் மார்க்கெட்லயே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவராலா வந்து குளோபல் ஆயில் சப்ளை வந்து ஓவராலா இந்த வார் மூலியமா கச்சா எண்ணெய் வந்து பிரைஸ் அதிகமாயிருச்சு. ஸோ இந்த பிரைஸ்னால என்னென்ன ஆச்சு அப்படின்னா குளோபல் ஆயில் சப்ளை வந்து எல்லா நாட்டுக்கும் போற வந்து சப்ளை பாதிப்பாகும். அதே மாதிரி கச்சா எண்ணெயோட பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால எல்லா நாட்டிலையுமே பெட்ரோல் டீசலோட விலை வந்து ரொம்பவே வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியா போன்ற ஆயில் இம்போர்ட்டான ஒரு நாடுகளுக்குலாம் வந்து எக்கனாமிக் ப்ரெஷர் வந்து உருவாகும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா டாலரா மாற்றக்கூடிய எந்த ரூபாயா இருந்தாலும் எந்த கண்ட்ரில இருந்து அவங்களோட கண்ட்ரி மணியை வந்து நம்ம டாலரா மாத்துறப்போ அந்த மணியோட வேல்யூ வந்து கம்மியாகும். இதனால பெட்ரோல் டீசல் விலை வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகி மக்களோட வாழ்க்கை செலவுல வந்து ரொம்பவே இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால உலக அரசியல், கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு, அதே மாதிரி இந்திய எக்கனாமிக், இந்த மூணுமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து நேரடியா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தப்பதான் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து உலக எனர்ஜி மார்க்கெட்லயே வேர்ல்டு எனர்ஜி மார்க்கெட்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ரஷ்யா தான் உலகத்திலேயே வந்து பெரிய ஆயில் மற்றும் கேஸ் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த நாட்டில இருந்து வர சப்ளை வந்து அந்த நாட்டில இருந்து வர சப்ளை டோட்டலா வந்து அஃபெக்ட் ஆச்சு, இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வார் மூலியமா நிறைய இம்பாக்ட் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போருமே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதனால இந்தியாவுக்கு பல இம்பாக்ட் இருக்கு. நம்மளோட ரூபீஸோட வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. இன்னும் எந்த மாதிரியான இம்பாக்ட் இந்திய எக்கனாமிக்ஸ் நடக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஈடி தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க.